தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த டெலிவரி பண்ண வருவாங்க பசங்க நம்ம வீடுகளுக்கு. அந்த பசங்க எல்லாருமே மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு அம்மா என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? இதுமாரி வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு தெரியலங்க. ஒரு பெண்மணி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்ல இந்த டெலிவரி பண்ணுறாங்களே பசங்க, அவங்கள பற்றி பேசிடுவோம். அந்த பசங்க தலையெழுத்த மக்கள் ஒவ்வொருத்தர் வீடாக தேடி போயிட்டு எவ்வளோ தலைவலி இருக்கும், அந்த பையனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி கரெக்டான நேரத்துக்கு உணவு கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும்னு அந்த பண்ணி தலையெழுத்தா. இவ்வளோ பசங்க பெண்களே வேலை செய்கிறாங்களே டெலிவரி சார்ந்த டெலிவரி பார்ட்னர்ஸா. அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? குடும்பம். இப்போ நம்ம இங்கே வெளியே வந்துட்டோம்ல, நம்ம சம்பாரிச்சிட்டு வருவோம், அந்த காசில் சாப்பிடுவோன்னு ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வழியை மனசில் சுமந்துக்கிட்டு தான் அவ்வளோ டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு வீடாக போய்கிட்டு இருக்கீங்க டெலிவரி பண்ணுறதுக்காக. அப்படி வராங்க பாருங்க கஷ்டத்தோடு. அவங்களை நீங்கள் இன்முகத்தோடு வரவழைக்கலாம் கூட பரவாயில்ல, அசிங்கமாக திட்டாதீங்க. பாவம், அவங்க லைஃபை கூட நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நீங்கள் இருக்கிற இடம் இருக்குல்ல, அது டெம்பரவரியில் பெர்மனெண்ட் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? மௌன நாளைக்கு லைஃப்பில் நீ கீழே கூட வரலாம், அதை மறக்காமல் இருந்தால் சரி. நீ ஆனால் அந்த விஷயத்த மைண்டில் வைக்காம இப்படி வர்ற பசங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போட்டு அசிங்கமாக திட்டி அவங்களுக்கு இருக்கிற மன உளைச்சலை இன்னும் அதிகப்படுத்தி இல்லை நம்ம குளிர் காஞ்சி என்ன பண்ண போகிறோம்? இந்த தப்பை இன்னும் பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. படித்த பல பேருமே பண்ணுறாங்க. அதான் இல்லை கொடுமையாக இருக்கிறதுல. கேட்டால் எங்களுக்கு அவங்க மேலே கோவம், வீட்டில் ஆயிரத்தி டென்ஷன், அதான் இவங்க மேலே கொட்டிட்டேன்னுவாங்க. பைத்தியக்காரங்களா அதே போல் எல்லாருமே கொட்ட ஆரம்பித்தாங்கன்னா இங்கே நிம்மதியாக எல்லாம் சுற்றி வாழ முடியுமா? கோவம் எல்லாருக்கும் ஈஸியாக வரும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒருத்தனை பற்றி மற்றவங்களால பெருமையாக பேச வைக்கும். எதுக்கு எந்த அளவுக்கு இதில் பேச வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம சென்னை மணலி இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க இந்த ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் போட்டிருக்காங்க போல இருக்குது. போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுற பையன், அவர் பேர் கிஷோர். இவர் அந்த ஃபுட்டை கரெக்டாக அந்த மேப் லொக்கேஷன் எங்கே காட்டுதோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. கொண்டு வந்த பிற்பாடு இவர் லேட்டாக வந்துட்டார் சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ கத்திருக்காங்க. மாடி மேலே நின்னபடியே அந்த பையனை பார்த்து அவ்வளோ திட்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக அவரோட புருஷனாக வந்திருக்காரு. அந்த அம்மா கூட இருந்து அவரும் கேள்வி கேட்குறாரு, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண. அந்த பையனை பார்த்து கேள்வி கேட்டுருக்காரு. கொடுமலை எவ்வளோ கஷ்டம் வச்சு அந்த பையன் வேலைக்கு வந்திருக்காரோ. அவர் அந்த அம்மா அந்தளவுக்கு எமோஷனலாக திட்டுறாங்கனாக்கா அதை தடுத்துருக்கணும். அவரை வந்து தடுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா கொடுமை. ஒரு ஆண் பாதிக்கப்பட்டு ஒரு ஆண் பேசி ஒரு ஆணை வீடியோ பண்ணி அந்த ஆணை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, கடைசியில் விக்டிம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருக்கு. கெட்ட வார்த்தைகளால் இந்த கிஷோரை அந்த அம்மா அவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க. அவரோட குடும்பத்தையே வசைப்பாடினாங்க. கிஷோரோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி அவ்வளோ அசிங்கமாக திட்டினாங்க. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு போலீஸுக்கு ஃபோன் வேறு அடிக்கிறாங்க அந்த அம்மா. இந்த பக்கம் இவரும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே நடந்ததை அவங்க 2 பேரும் 2 தரப்பு கண்ணோட்டமாக விவரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வெளியாகிடுச்சிங்க. பீப் சவுண்டு போட்டால் கூட எங்களுக்கு இடம் பத்தாது அந்த டைம்லைனில் எடிட் பண்ணுறப்ப. அவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க அந்த அம்மா பேசியிருக்கிறது. ஆனால் அந்த பையன் இருக்கார்ல கிஷோர், அவர் ஆரம்பத்தில் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தலை. ஒரு இடத்துல அந்த அம்மா சாப விட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. இந்த சாப விடுறதுலாம் கேட்டு குடும்பத்தையும் அசிங்கமாக பேசுறதை கேட்டிருக்காரா? இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் ட்ரிகர் ஆகாமல் இருப்பார். அதுக்கப்புறம் அவரும் சில வார்த்தைகளை பயன்படுத்தினாருங்க. ஆனால் அந்த அம்மா 100 கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த பையன் ஒரு 5-10 தான் பயன்படுத்தியிருப்பாப்புல. இதான் ரேஷியோவில் நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த அம்மா ஒரு விக்டிம் கார்டு எடுத்து ப்ளே பண்ணாங்க பாருங்க. ஹைலைட் அதுதான். அதாவது ஆண்களுக்கு நிகர் பெண்கள், பெண்கள் தான் அது இதுன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. பெண்களோட ஆண்களோட டயலாக் அதிகமாக சொல்லுவோம். ஏன்னா பெண்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு தெளிவாக இருக்கும் அதில். ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பண்ணுற தப்பை பண்ணிட்டு விக்டிம் கார்டு, நான் விமனுங்க, நான் பெண்ணுங்க அப்படின்னு அதை பயன்படுத்திடுவாங்க. இங்கேயா தான் நடந்துச்சு. அந்த அம்மா பேசினதில் நாகரிகமாக வெளியே எதை சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற வார்த்தையெல்லாம் நான் இங்கே கொண்டே வர விரும்பல. அவ்வளோ காது கிழிகிற மாதிரி பேசியிருக்காங்க. யூனிஃபார்ம் எங்கடா மை, புரியுதா? அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கேட்குறான் அந்த பையனை, யூனிஃபார்ம் எங்கடா உனக்கு அப்படின்ட்டு. நானும் ரெஸ்டாரண்ட் ஓனர் தான், எனக்கும் தெரிய ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்கணும். அவனை உன்ன இந்த வார்த்தைகள் வீடியோ எடுத்து எல்லா இடத்துலையும் போடுறேன்டா. எதுக்கத்தில் டா, இந்த பேசினதுலேயே டா தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குற வார்த்தை. அப்போ பார்த்துங்க மற்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு உன்னை நார் அடிக்கிறேன் பேர், உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு, ஆக்சிடெண்ட்டில் நீ செத்து போடா, விளங்க மாட்டேன், கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிட உன்னை. ஒரு டெலிவரி பாய் லேடிஸ் கிட்டே இப்படியா பேசுறது? நான் சொன்னேன் அந்த விக்டிம் கார்டு அது இங்கே தான். ஆக்சுவலாக அந்த அம்மா பேசினதில் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண வரிகள் மட்டும் காமிச்சால. இப்போ முழுசாக கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கெட்ட வார்த்தைகளை பீப் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்களா.
பொறம்போக்கு நாயே செருப்பு பிஞ்சிரும் உனக்கு வாங்க முடியாது. என்னடா மயிர் பண்ணுவேன், என்னடா புடுங்குவேன். ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் பேசுற பேசா நீ அவனை போலீஸ்ல சுள்ள தள்ளிடுவேன். கை கால் உடச்சிடும் உன்ன. ஜொமேட்டோ உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு? முகரையும் பாரு பொறம்போக்கு நாயே. நீ தின்னுட்டு எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர் நாங்க வாங்கணுமா? மயிறு நீ எப்படி கேட்கலாம்? நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ் எப்படி பேசலாம்? நீ எதுக்கு இப்ப கேட்டது யாரு? நீ கேக்கலையா? நீ இப்ப கேட்டல என் முன்னாடி கேட்ட என் முன்னாடி கேட்ட டெலிவரி பர்சன் புடிங்க நீ பெரிய மயிரா நீ டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாடா அது? எங்கட யூனிஃபார்ம் எங்கடா மயிர? யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரிக்கு வருவ? டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா. இனிமே வீடியோ எடுப்பேன்டா, எல்லா இடத்துலயும் போடுறேன்டா. நான் புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. ஜொமேட்டோல இருந்து வந்து அராஜகம் பண்றியா மணலி லொகேஷன்ல? டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிர. எங்க நீ டெலிவரி போய் புடுங்குறேன் நான் பாக்குறேன்டா. மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா. தூக்குறாங்க வேலையில இருந்து, உன வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையா பாரு. மயிறு புடிங்கி பெரிய பயிர் பருப்பு நீ. மயிறு நாசமா போயிடுவ. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ. போ ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட் அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடஞ்சு முண்டமா போவ. நீல விளங்க மாட்ட. கள்ளத்துக்கு போன செருப்பு செருப்பு பிஞ்சிரும். ஆர்டர் கொடுத்தாச்சுல கிளம்பு. என்னடா மயிரே, என்னடா மயிரே கள்ளத்துக்கு போட்டுருவான சாவடிச்சிரும். ஒண்ணு என்ன மயிர் புடுங்க, என்ன புடுங்குவ மயிறு? போடா நீ வெளியே போடா. போடா நீ வெளியே போடா. போடா நீ வெளியே போடா. போலீஸ் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு. அர்ஜுன் 100 போன் அடி, 100 போன் அடி, 100 போன் அடி. நீ கிளம்பு, நீ போன் அடி. ஒரு டெலிவரி பர்சன் லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறது? ஆர்டர் எடுத்து கொடுக்குற இடத்துல எப்படியா பிஹேவ் பண்ணுமா? அட்ரஸ் தப்பா போனா எப்படி கரெக்டா நீ வந்த? எப்படி கரெக்டா வந்த லொகேஷனுக்கு? அட்ரஸ் தப்பா போட்டா நீ எப்படி கரெக்ட் லொகேஷனுக்கு வந்த? பதில் சொல்லு. அட்ரஸ் தப்பா போட்டா கரெக்ட் லொகேஷன் எப்படி வந்த? நீ ஊர் சுத்திட்டு டெலிவரி லேட்டா கொண்டு வந்தது இல்லாம லேடிஸ் அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்க. வரட்டும் போலீஸ் வரட்டும், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அட்ரஸ் தப்பா போட்டு வாசல் வந்து நிப்பானா? அசிங்க அசிங்கமா பேசுவானா? வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஜொமேட்டோல எஸ்கலேட் பண்றேன் நானு. நீ எப்படி டெலிவரி போற நான் பாக்குறேன். போய் நீ போடு போடு. ரெஸ்டாரண்ட் நானும் வச்சிட்டு இருக்கேன். வா நீயா நானும் பாத்துருவோம். வா என் பேர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. வா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ஆர்டர். நீ டெலிவரி பர்சனுக்கு உனக்கு என்ன மயிறு திமிரு? ராங் லொகேஷனுக்கு வந்து நின்னது இல்லாம 3 மணி நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் வாங்க. பேச சார், மணலி லொகேஷன்ல ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் வந்து நாங்க பேமெண்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டு வாசல்ல வந்து ஒரே அசிங்க அசிங்கமா பேசி ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் அனுப்புங்களேன். நான் வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். உடனே அனுப்புங்க சார்.
இந்த வீடியோ பார்த்ததும் அந்த பையன் மேலே உங்களுக்கு கோவம் வந்துச்சா, இல்லை நான் அசிங்கமாக திட்டினாங்களா அந்த அம்மா அவங்க மேலே கோவம் வந்துச்சா? பதில் உங்ககிட்டே இருக்கும். சோஷியல் மீடியாவுக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை பற்றி எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்களே, அது போல் இந்த வீடியோ பார்த்து பல பேரும் கொதிச்சு போயிட்டாங்க. கொதிச்சு போயிட்டு அந்த பையனுக்காக பேச ஆரம்பித்தாங்க. ஏம்மா என்னம்மா அந்த பையனுக்கு பாவம் என்ன கஷ்டமோ, இந்த வேலை செஞ்சுட்ருக்காரு, ஏதோ கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு இவ்வளோமா திட்டுவீங்க அப்படின்னு அந்தம்மா பிடிச்சி பயங்கரமாக வசைப்பட ஆரம்பிச்சோம் சோஷியல் மீடியாவில். அதோட தாக்கம் அடுத்து வெளியாக இருக்க ஒரு வீடியோ தான் தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கிஷோரை தேடி அலைஞ்சிருக்காங்களோ என்னவோ தெரியலங்க. ஒரு வழியாக கிஷோரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க. எப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த வீடியோ பார்த்தாச்சு கொஞ்சம் நம்மளை மக்கள் திட்டாமல் இருப்பாங்க நினச்ச வேண்டவோ, அந்த வீடியோ இப்போ வெளியாக இருக்குது. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கிஷோரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, டெலிவரி பாய்ஸ் உங்களோட மனசை நான் கஷ்டப்படுத்திட்டு தான் என்னை மன்னிச்சிருங்க, நான் பேசின வார்த்தைகள் கிஷோரோட அம்மா பற்றி நான் தப்பாக பேசினல, அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நண்பர்கள், இனிமேல் நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம், இனிமேல் இதை பற்றி வீடியோலாம் போடாதீங்க, வீடியோலாம் வேணாம், பதிவு வேணான்னு அவங்க இன்டென்ஷன் தெரியுதா எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் போட மாட்டேனுமா? அந்த பையன் எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கோம். இந்த விஷயத்தை திருப்பி வேறு நாளைக்கு பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் உங்கள் முகத்தை ரிவியல் பண்ணல, உங்கள் பேரை ரிவியல் பண்ணேன். ஏன்னா பெண்ணுன்ற விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி போகிறீங்களா அடிக்கடி, அதுக்கு தான் இங்கே மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுங்க சரியா அப்படின்ட்டு கிஷோரை பார்க்குறாங்க. கிஷோர் முகமே கொடுக்க மாட்டாப்புல. ஏன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் மனசில், அவர் முகத்தை பற்றினாலும் தெரியும் அவரோட பாடியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா பாத்திருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில நான் வந்து நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன், என்னுடைய கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டிட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டையில நடந்த சண்டைக்கு நான் வந்து கிஷோர் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க அம்மாவை இந்த சண்டையில நான் இழுத்து பேசினதுக்கு அவங்க அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரிலேட்டடான வீடியோஸ் இனிமே யாரும் வைரல் பண்ணாதீங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிஷோர் want to say something? Kishore, friends. So we both are friends now. இதுக்கப்புறம் சண்டெல்லாம் இல்லை எங்களுக்கு, நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. எந்த கான்டென்ட்டுக்கும் ஃபெமினிசத்துக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, நிறைய பேரும் பெண்ணியம் அப்படின்னா ஆண்கள் செய்கிறத நம்மளும் செஞ்சுட்டா பெண்ணியம் நினைக்கிறீங்க. ஆண்களை மதிக்கிற விஷயம் இருக்குல்ல, நல்ல ஆண்களை சொல்கிறேன், அதில் கேடு கட்டலாம் விட்டுருங்க. நல்ல ஆண்களை மதிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஃபெமினிசம், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால். ஆனால் இந்த விஷயமே தெரியாமல் அவன் சரகடிச்சா நானும் அடிக்கிறேன், அவன் தம்மாச்சா நானும் அடிக்கிறேன். ஏன் அவன் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணுவான், அதை நீங்கள் பண்ண வேண்டியது தானே, அதை மட்டும் கஷ்டமாக இருக்குன்னு விட்டுருவீங்களா? உங்கள் அப்பா, உங்கள் புருஷன், உங்கள் புள்ள, உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், இவங்களை பற்றி யாராவது உங்கள் முன்னாடி இது போலலாம் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் இதை பார்த்து குழுகுலுன்னு இருப்பீங்களா ஜாலியாக? அப்போ அந்த பையனும் ஏதோ ஒரு வீட்டில் புள்ள, புருஷன், இல்லைனா அண்ணன், தம்பி இது போல் ஒரு லெவலில் வருவார்ல. உங்கள் வீட்டில் ஒருத்தர்னா உங்களுக்கு பிரச்சனை, அப்படியே வயிறு ஆதங்கப்படும், மற்ற வீட்டு பசங்க ஈஸியாக பேசி விட்டுருவீங்க. மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்து நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த மணலி பெண் இடத்துல ஒரு ஆண் இருந்து, இந்த டெலிவரி பண்ணுறவங்க ஒரு பெண்ணாக இருந்து, அந்த ஆண் இந்த பெண்ணை இவ்வளோ அசிங்கசியமாக திட்டி இருந்தான்னு வைங்க. இப்போ அந்த ஆணோட நிலைமை யோசிச்சு பாருங்க, என்ன இருக்குன்னு? ஜெயிலில் உட்கார வச்சுருப்பாங்களா? அடி வெளுத்து விட்டுருப்பாங்களா? அவள் லைஃபே ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்களா? சுற்றி இருக்க எல்லாரும் அந்த பையனை ஒரு மாதிரி பேசி அந்த குடும்பத்துக்கு முத்திரை குத்தி வச்சுருப்பாங்களா? ஆனால் இப்போ ஒரு பெண் அந்த இடத்துல இருக்காங்களா, என்ன பண்ணிட்டாங்க, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு வீடியோ போட்டு விஷயத்தை முடிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே சட்டம் எல்லாருக்கும் சமம் அதுன்ட்டு, சமமாக இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.